கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இன்றைக்கு எந்த காரியத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்க? சில பேர் பாருங்க, அவங்களோட வாழ்க்கை குறித்து ரொம்ப பயப்படுவாங்க. என் வாழ்க்கையில நான் சர்வே பண்ணிடுவேனா என்று சொல்லி ரொம்ப பயம் இருக்கும். என் எதிர்காலம் எப்படிப்பட்டதா இருக்கட்டும் சொல்லி ரொம்ப பயப்படுவாங்க. சில பேர் பெற்றோர் தகப்பன் பிள்ளை குறித்து பயப்படுவாங்க. என் பிள்ளை நல்ல வாழ்க்கை அமையுமா, என் பிள்ளைக்கு நல்ல காரியம் அமையுமா, என் பிள்ளைக்கு நல்ல எதிர்காலம் அமையுமான்னு சொல்லி ரொம்ப பயப்படுவாங்க. சில பேர் வியாதி வந்துன்னா அந்த வியாதி நான் மறிச்சிடணும்னு சொல்லி ரொம்ப பயப்படுவாங்க. சில பேர் வேலை குறித்து பயப்படுவாங்க. சில பேர் ஒரு நல்ல காரியம் ஆரம்பிச்சிருப்பாங்க, இது நடக்குமா நடக்காதுன்னு சொல்லி பயந்துட்டே இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் பாருங்க, இன்றைக்கு அந்த ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கார் உங்களுக்கு. ஏசாயா 41 என்ன சொல்லுது என்றால், உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறேன். இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலியமாகவே ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே மகனே மகளே, பயப்படாதே, உனக்கு நான் துணை நின்று உன்னை நடத்துவேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தை மூலியமாக பெற்றோர்களே, உங்க பிள்ளை குறித்து நீங்க பயந்து இருக்கிறீங்களா? உங்களுடைய பிள்ளைகளோட எதிர்காலத்தை குறித்து நீங்க பயந்து இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்ல, பயப்படாத, உன் வலது கையை நான் பிடித்து உனக்கு நான் துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தை மூலியமாகவே எந்தெந்த காரியம் உங்களோட வாழ்க்கையில பயமா இருக்கிறதோ அந்தந்த காரியத்துல ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இன்னைக்கு விடுதலை கொடுத்து உங்களை நடத்தி, உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். God bless you.